இப்போ இந்த மாதிரி எத்தனை பேர் வந்து உங்களை பார்க்க வருவாங்க? 100 பேருக்கு பர்மிஷன் வாங்கியிருக்கிறீங்க. அங்கே எதனா ஒரு அசம்பாவிதம் ஆகாமல் இருக்குமா? கண்டிப்பாக ஆக தான் போகுது. ஆனால் அமெரிக்கா இஸ்ரேல் வாரில் அமெரிக்காலையும் இஸ்ரேலையும் சேர்த்து கூட செத்தவங்க வந்து 31 பேர் தாங்க. ஆனால் உங்களால் ஒரே ஒரு கேம்பெயினில் 41 பேரை கொண்டுட்டு போயிருக்காரு. அப்போவே நான் விஜய் ஃபேனாக இருக்க விரும்பலை. மிஸ் டிஎம்கே என்ன அடிச்சிருச்சு மிஸ் டிஎம்கே என்ன வீட்டு விட்டு வெளியே வர மாட்டேங்குது மிஸ் டிஎம்கே என்ன கேம்பெயின் பண்ண விட மாட்டேறாங்க மிஸ் டிஎம்கே குழி தோன்றாங்க மிஸ் டிஎம்கே என்ன கிள்ளி வச்சிருச்சு மிஸ் டிஎம்கே என்ன அடிக்குது என்ன உங்க சின்ன பகவதி என்ன சொன்னார்? எலெக்ஷன் கமிஷன் கிட்ட மட்டும் பொறுப்பு போகட்டும்டா. எங்கன்னா வீடு வீடா, ரோடு ரோடா, தெரு தெருவா, கிராமமா வருவாரா சொன்னாரா? நல்லா மேம் பேசணும், அப்படியே வாழைப்பழம் மாதிரி பேசுவாங்க மேம். பேசுறத பார்த்தா பொறுப்பு போய் 1 வாரம் ஆச்சு, ஆளையே காணும். நேத்திக்கு தான் ஏதோ கேம்பெயின் பண்ண போறீங்கன்னு சொன்னாங்க. அந்த லெட்டரையும் எலெக்ஷன் கமிஷன் தூக்கி மூஞ்சியில் அடிச்சு விட்டுருச்சு. உடனே ஐயையோ இப்போ நம்ம யாரையாவது பழி போட்டாகணுமே, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு பார்க்கும்போது ரோட்டில் யாரோ பாவம் 2 பேர் வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. அவங்கள ஃபோட்டோ போட்டு டிஎம்கே குழி தோண்டிடுச்சு, அதனால தான் நாங்கள் கேம்பெயின் பண்ண முடியும், எங்களை தடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் லெட்டர் தூக்கிட்டு போய் எலெக்ஷன் கமிஷனில் கொடுத்து போயிட்டீங்க. உண்மையை சொல்லுங்கள். நீங்கள் கேட்ட இடத்துல 3000 பேர் நிற்க முடியாது அப்படின்னு சொல்லி எலெக்ஷன் கமிஷன் ரிஜெக்ட் பண்ணிடுச்சுன்னு உண்மையை சொல்ல வேண்டியதானே? அப்படி சொன்னால் எலெக்ஷன் கமிஷன் எங்களை தடுக்குதுன்னு சொன்னால் கொட்டு விடுவோம், மண்டையே கொட்டு ஒழுகு அனுப்பி விடுவாங்க வீட்டுக்கு. அதனால் இருக்கவே இருக்காங்க. நம்ம தேல்பத்ரி சிங் மாதிரி டிஎம்கே மேலே பழியை தூக்கி போட்டு போயிட்டீங்க. சரி, அவங்க தான் உங்களை அடிக்கிறாங்கன்றது தெரியுதா இல்லையா? தெரிஞ்சுக்கிட்டே அவங்களுக்கு கண்டென்ட் எடுத்து கொடுக்குறீங்களே, நியாயமா? அவங்க உடனே போயிட்டாங்க, ரிப்போர்ட்டர் எல்லாமே கிரவுண்டுக்கு. அங்கே போய் பார்த்தா அங்கே இருக்கவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சார் இங்கே 1 மாதத்துக்கு மேலே இங்கே குழி தோண்டி வச்சுருந்தாங்க, சுற்றி பேரிகார்டாக இருந்துச்சு. இப்போ விஜய் அவர்கள் வராதுன்றதுக்காக தான் இதை நோண்டி எல்லாம் க்ளீன் பண்ணி காங்கிரீட் போட்டிருக்காங்க போல் அப்படி நாங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. சரி, அவங்கக்கிட்ட உண்மையான ரிப்போர்ட் உங்களை ரிஜெக்ட் பண்ணதுக்கு காரணமே 3000 பேர் அங்கே நிற்க முடியாது, வேறு இடத்த தேர்வு பண்ணிட்டு வாங்க அப்படிங்கிறதுக்காக தான் ரிஜெக்ட் பண்ணாங்க. சரி, இங்கே நிற்க முடியுமான்னு அந்த மக்கள்கிட்ட கேட்டோம்னா அவங்களும் என்ன சொல்கிறாங்க, இங்கே எப்படி சார் 3000 பேர் நிற்க முடியும்னு அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. இப்போ நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்குற மாதிரி ஒரு கிமிக் பண்ணி வேறு இடத்த அவங்க சொன்ன மாதிரி தேர்வு பண்ணிட்டு போயிருக்கிறீங்க. அங்கே 3000 பேர் அலௌட் இல்லை, 100 பேருக்கு பர்மிஷன் கொடுங்கன்னு சொன்னதுனால உங்களுக்கு நாளைக்கு பர்மிஷன் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த இடம் எப்பேற்பட்ட இடம் தெரியுமா? அங்கே இருக்கக்கூடிய இடம் கிட்டத்தட்ட 1000 வீடுகளுக்கு மேலே இருக்கக்கூடிய இடம். அங்கே ஒரு ஹவுசிங் யூனிட் நிறையா இருக்குது. நிறைய மக்கள் அங்கே இருக்காங்க. மக்கள் ஜனத்தொகை அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. அங்கே நீங்கள் 100 பேருக்கு தான் பர்மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. உங்களை பார்க்குறதுக்காக அலையலையாக மக்கள் வரதான் போகிறாங்க. அங்கே இருக்கவங்க குடும்பம் எல்லாமே வரதான் போகிறாங்க. நேத்தி கூட ஒரு பொண்ணு சொல்லிட்டு இருந்தாங்க, எங்களை விஜய்னாவை பார்க்கவே விட மாட்டிங்களா, எங்களை ஏன் பார்க்க விட மாட்டீங்க, இவர் என்ன பண்ணார் அப்படிங்கிற மாதிரி அழுகுறாங்க. கண்ணில் தண்ணி வந்துடுச்சு. இப்படி இருக்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி எத்தனை பேர் உங்களை பார்க்க வருவாங்க? 100 பேருக்கு பர்மிஷன் வாங்கியிருக்கிறீங்க. அங்கே எதனா ஒரு அசம்பாவிதம் ஆகாமல் இருக்குமா? கண்டிப்பாக ஆக தான் போகுது. அப்படி எதனா ஒரு அசம்பாவிதம் ஆனால் உங்கள் தலைவர் பொறுப்பேற்றுக்குவாரா? இல்லை நம்ம அண்ணன் பொறுப்பெடுத்துட்டு இது என்னோட பிரச்சனை தான் அப்படிங்கிற மாதிரி எதனா சொல்ல போகிறாரா? அதுவும் பண்ண மாட்டீங்க. அதனால தான் அவங்க ரிஜெக்ட் பண்ணுறாங்க. அது புரிஞ்சுக்காமல் டிஎம்கே மேலே தூக்கி ஒரு பழியை போட்டு ஒரு ஸ்டண்ட் ஒன்று காட்டுறீங்க, பாலிடிக்ஸ் பண்ணுறீங்க. இந்த வடிவேல் அவர்கள் ஒரு படத்தில் பேங்க்கில் கொள்ளையடிக்கிறதுக்கு நான் அவங்க பேங்க்கில் கொள்ளையடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெசிப்ட் எடுத்து போய் மேனேஜர்கிட்ட காட்டுவார். அவர் என்ன சொல்லுவார், தம்பி ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்குது, இதை போய் திருத்தி எழுதிட்டு வா, அதுக்கப்புறமா நீங்கள் பேங்கை கொள்ளையடிக்கல அப்படின்னு சொல்லி அவமானப்படுத்தி அனுப்புவார். பார்த்தீங்களா? அந்த மாதிரி கட்சி பேர் அறிவித்த டைம்லேருந்து இப்போ வரைக்குமே நீங்கள் எங்கெல்லாம் கொண்டு போய் ஃபார்ம் கொடுக்குறீங்களோ அங்கே எல்லாமே இதே மாதிரியான ஒரு விஷயம் தான் நடந்துக்கிட்டு இருக்கு. உண்மையாக இல்லையா? நானும் பொய்யா சொல்கிறேன். இது தப்பாக சொல்லலை. பொது கட்சி, நிறையா மிஸ்டேக்ஸ் வரும், நிறையா தெரிஞ்சுக்கணும், கரெக்டு தான். ஆனால் அதற்கான ஹோம்ஒர்க் நீங்கள் பண்ணுற மாதிரியான ஒரு இதுவே தெரியல. என் வீடியோலாம் அதிகபட்சமாக 1500 பேர் பார்ப்பாங்க. இதுக்காக நான் உட்காந்து இதை எங்கேயுமே தப்பாக போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா நோட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கேன். ஆனால் உங்களோட பேச்சை கோடி பேருக்கு மேலே பார்க்குறாங்க. அவங்களையெல்லாம் கண்மூடித்தனமாக உங்களை நம்புகிறாங்க. நீங்கள் கண்ணை கட்டிட்டு போய் கடலில் குதிடா அப்படின்னா குதிக்கக்கூடிய அளவுக்கு ஃபேன்ஸ் இருக்கிறாங்க, நான் பார்க்குறேன். ஆனால் அவங்கள அவங்களோட அறியாமையை நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு அவங்கள ஒரு தவறான வழியில் நீங்கள் கொண்டு போயிட்டு இருக்கீங்கன்றதை என்னால் ஏற்றுக்கவே முடியாது. அதற்காக எத்தனை பேர் சண்டைக்கு வந்தாலும் எதிர்க்க தயாராக இருக்குது.
அப்படி எதுனா அசம்பாவிதம் நடந்தாலும் நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? டிஎம்கே திட்டமிட்டு எங்களை சதி பண்ணி எங்களை தடுக்க பார்க்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கிம்மிக்கை காட்டிட்டு ஓடிடுவீங்க. அப்படி நிறையா எதனா ப்ரெஷர் வந்துச்சு அப்படின்னா வீட்டுக்கு 1 லட்சம் 2 லட்சம் அப்படிங்கிற மாதிரி ஒரு செட்டில்மெண்ட்டை கொடுத்துட்டு நீங்கள் எஸ்கேப் ஆகிடுவீங்க. இந்த வீடியோ பார்க்குறீங்கல்ல, ஒரு நல்ல தலைவர்னா அதுக்கு எடுத்துக்காட்டு என்ன சொல்லும்? டேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். அதனால தான் வீட்டில் இருக்க அப்பாவுக்களை நம்ம தலைவர் அப்படின்னு சொல்கிறோம். எதனால்? அவர் ஃபங்க்ஷனை முன்னாடி நின்று நடத்துவார் அப்படிங்கிறதுக்காகவா? இல்லை, அவரோட குடும்பத்தை அவர் சம்பாரித்து காப்பாற்றுவார். அதற்காக நிறையா இடத்துல அவமானப்பட வேண்டியது இருக்கும். அதெல்லாம் பட்டாலும் அவர் குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நிறைய வேலை செஞ்சு அவங்க பிள்ளைங்களை கஷ்டப்பட்டு என்ன படிக்க சொன்னாலும் படிக்க வைப்பார். அவர் தான் நல்ல தலைவர். அவங்க அந்த மாதிரி அப்பாக்களை தானே இந்த உலகம் பாராட்டிக்கிட்டு இருக்கு. அதனால தானே எல்லாருமே அப்பாக்களுக்கு மட்டும் மரியாதை கொடுக்குறாங்க. எல்லா பசங்களும் அப்பாக்களுக்கு பயப்படுறாங்களா இல்லையா? எதனால்? இந்த மரியாதைக்காக தானே. இந்த மாதிரி தானே உங்கள் தலைவர் இருக்கணும். உங்கள் தொண்டர்களுக்காக நின்னா தானே அது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி உங்கள் தலைவர் எங்கேயாவது எடுத்திருக்காரா? இல்லை, இதுக்கப்புறம் எடுப்பாருங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை. நானும் மிகப்பெரிய விஜய் ஃபேன் தான். எப்போ கரூர் ஸ்டாம்பில் 41 பேர் இறந்ததுக்கப்புறம் வீட்டுக்கு போய் உட்காந்துட்டாரோ அப்போவே நான் விஜய் ஃபேனாக இருக்க விரும்பலை. ஏன்னா ஒரு நல்ல தலைவன் அப்படின்னா அவர் பொறுப்பு எடுத்துருக்கணும். ஏன்னா அமெரிக்கா இஸ்ரேல் வாரில் அமெரிக்காலையும் இஸ்ரேலையும் சேர்த்து கூட செத்தவங்க 31 பேர் தாங்க. ஆனால் உங்களால் ஒரே ஒரு கேம்பெயினில் 41 பேரை கொண்டுட்டு போயிருக்காரு. இஸ்ரேல் ஈரானில் தாக்கி ஒரு 15 குழந்தைங்க இறந்துச்சுங்கிறதுக்காக யூஎன்லாம் கண்டனம் தெரிவிக்கிறாங்க. இஸ்ரேல் ஸ்கூல் மேலே குண்டு போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் ஒரே ஒரு கேம்பெயினில் 14 குழந்தைங்களை கொண்டு இருக்கிறீங்க. என்ன? அதற்கு அவங்களோட பார்லிமெண்ட்டில் ட்ரம்ப்போட சட்டையை பிடிச்சி கேட்குறாங்க, எதுக்காக 31 பேரை கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் உங்களோட தத்துவார்த்த ரீதியான பேச்சுக்காக 41 பேரை கொலை பண்ணியிருக்கீங்க. அப்படின்னு உங்கள் தலைவர் ஆகச்சிறந்த பேச்சு பேசிட்டாரா? அவர் பேசுகிற பேச்செல்லாம் புக்காக எழுதி பப்ளிஷ் பண்ணுற அளவுக்கு மிகச்சிறந்த பேச்சா? ஒன்றும் கிடையாது, குப்பை. பாட்டிலுக்கு 10 ரூபான்னு சொல்கிறது பாட்டு கேட்கறதுக்காக 41 பேர் செத்து போயிருக்கிறாங்க. இதுதானே உண்மை. அந்த பாட்டு வைரலாச்சு, எலெக்ஷனுக்கு நல்லா யூஸ் ஆகும். இந்த இவங்களோட சாவில் இருக்கக்கூடிய அளவுக்கு அது ஒர்த்தா? இது நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கலான்னா, டோனி அவர்களை நம்ம ஏன் தலைவர்னு சொல்லி கொண்டாடுறோம் இன்னி வரைக்குமே? அவர் இஸ் அ ரெஸ்பான்சிபிள் மேன். அவரோட டீம் தோத்துருச்சு அப்படின்னா அவர் தான் முன்னாடி போய் நின்று பதில் சொல்லுவார். அதே டீம் ஜெயிச்சிருச்சு அப்படின்னா கப்பை கொண்டு போய் கையில் கொடுத்துட்டு ஓரமாக போய் நிற்பார். இதனால தான் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கால்வாசி பேர் டோனியை ஃபேவரட்டாக பார்க்குறோம். கலாம் ஐயா அவர்களை நம்ம ஏன் ஃபேவரட்டாக பார்க்குறோம்? நல்ல தலைவனாக பார்க்குறோம். அவரோட மிஷன், அவரோட சேட்டலைட் மிஷன் ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா ஐ வில் டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லி போய் முன்னாடி நிற்கிறாங்கல்ல, இவங்க கண்டிப்பாக பொறுப்பெடுத்துக்கூடிய இடத்துல இருந்தாலுமே கூட இட்ஸ் அ டீம் ப்ராஜெக்டில் அது அவங்க டீமாக சேர்ந்தால் பண்ணுறாங்க. பட் இது அதே மாதிரி தானே. ஹீஸ் த லீடர். அவங்க தான் ஒரு தலைவர்னு சொல்லி ப்ரொமோட் பண்ணிட்டு வராங்க. அப்போ அவங்க தானே முன்னாடி நிற்கணும். ஆனால் அதை சொன்னால் யாருமே கேட்க மாட்டேங்க. ஏதாவது உங்களோட விஜய் உங்களோட ஃபேன்ஸுக்கிட்ட போய் இதை பற்றி சொன்னால் அவர் ஒரு ரெஸ்பான்சிபிள் மேன் இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம போய் சொன்னோம்னா அவர் தான் எல்லாத்துக்கும் காசு கொடுத்துட்டார்ல அப்படின்ற மாதிரி சொல்லுவீங்க. இதெல்லாம் ஒரு ரெஸ்பான்சிபிளா? அதாவது ரஜினி அவர்கள் ஒரு டைலாக் சொல்லுவார். அதாவது மிஸ்டேக் செய்யலாம், ஆனால் செஞ்ச மிஸ்டேக்கை திருப்பி மிஸ்டேக்கை செய்யக்கூடாது. அப்படி செய்கிறவங்க தான் முட்டாள் அப்படின்றோம். உங்கள் தலைவர் யாருன்னு நீங்களே சொல்லுங்கள். கரூரில் மட்டும் இந்த சம்பவம் நடக்கலை. அடுத்தது எதுக்கு எடுத்தாலும் டிஎம்கே தான் எங்களை தாக்குது, டிஎம்கே தான் எங்களை அடக்கு பார்க்குது, தோற்றுருவோன்ற பயத்துக்காக இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுவீங்க. உங்கள் அப்பா அம்மா உங்களை படிக்க வச்சுருக்காங்கல்ல கஷ்டப்பட்டு, அந்த படிப்புக்கு ஒரு செலவு பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த காசுக்கு மரியாதை தர விதமாக கொஞ்சம் யோசிங்கடா. டிஎம்கேக்கு ரியல் த்ரெட்டு டிவிகேவாடா, ஏடிஎம்கேடா. நீங்கள் எத்தனை ஜெயிச்சிருவீங்க நினைக்கிறீங்க? டிவிக்கு 10%, 15% ஓட்டு வாங்குவாங்களா? ஆட்சியை பிடிக்க முடியுமா? இல்லை எதிர்கட்சியை பிடிக்க முடியுமா? 4-5 எம்எல்ஏக்களை பிடிக்க முடியும் அதிகபட்சம். இதுங்க ஆட்சியை பிடிச்சி சிஎம் ஆயிடுவார். அவங்களுக்காக டிஎம்கே அவங்களோட கேம்பெயின், அவங்களோட ரியல் த்ரெட்டான ஏடிஎம்கேலாம் விட்டு போட்டு அவங்கெல்லாம் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஒரு நாளைக்கு 18 தொகுதி 20 தொகுதின்னு அவங்களையெல்லாம் விட்டுட்டு உங்களோட டிவிகே விஜய் அவர்களை போய் நோண்டணும். இதுதான் அவங்களுக்கு வேலை. இந்த இடத்துல எனக்கு ஒரு ஜோக்கு தான் ஞாபகம் வருது. என்ன அப்படின்னா,
சந்தானம் அவர்கள் வந்து கலகலப்பு படத்தில் சொல்லுவார்ல, நமக்கும் ஹோட்டல்காரனுக்கு தானே பிரச்சனை, இந்த பர்பீஸ் ஏன் நடுவில் குறுக்கால வரான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார்ல, அந்த ஜோக் தான் ஞாபகம் வருது. நாளைக்கு விஜய் அவர்களோட முதல் கேம்பெயின் நடக்கிறதுக்கு பர்மிஷன் வாங்கிட்டீங்க. சுற்றி 1000 பேர் இருக்கிற வீடு இருக்கக்கூடிய ஏரியாவில் பர்மிஷன் வாங்கிட்டு 100 பேர் மட்டும்தான் வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. அந்த இடம் பெருசாக இருக்குங்கிறதுக்காக வந்து எலெக்ஷன் கமிஷனும் ஓகே சொல்லியிருக்காங்க. நாளைக்கு அங்கே எதனா அசம்பாவிதம் ஆகுமா, நாளைக்கு அங்கே எதனா ஒன்று ஆச்சுன்னா அதற்கு உங்கள் தலைவர் பொறுப்பெடுத்துட்டு எதனா செய்வாரா அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு இருக்கா? நீங்கள் உங்களோட ஃபேன் தானே, அந்த இடத்துல உங்களுக்கு எதனா ஆச்சு அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு உங்கள் குடும்பத்துக்கு யார் பதில் சொல்ல போகிறாங்க? நீங்கள் நினைக்கிறீங்களா அவர் வந்து உங்கள் குடும்பத்தை நல்லா வச்சு பார்த்துப்பாரு, நீங்கள் இல்லாத குறைய அவர் தீர்த்து வச்சிருவார் அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்களா? என்னதான் இருந்தாலும் அவங்க பிள்ளைக்கு அவங்க பையன்தான் வந்து பெரிய ஆள். தஞ்சாவூரில் வந்து ஒரு காலேஜ் பையன் வந்து அடிபட்டு இறந்து போனார். அவர் அப்பா என்ன சொல்லியிருந்தார், என் பையனாச்சே இதுக்கப்புறமா போகாமல் இருக்கட்டும், எந்திரிச்சு வந்தால் போதும், ஆல்ரெடி எனக்கு நிறைய கடன் இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல என் பையனுக்கு நான் செஞ்சு எதனா காப்பாற்றுவேன் அப்படிங்கிற மாதிரி உழைக்கிறாங்க பார்த்தியா? அந்த மாதிரி அப்பா அம்மாக்கள் எல்லாம் வச்சுட்டு நீங்கள் இப்படி போய் அவரை பார்க்குறதுக்காக போய் விழுந்து செத்துட்டீங்கன்னா யாருக்கு லாஸ் அது? அப்படி தான் உங்கள் தலைவர் வந்து மிகப்பெரிய ஒரு மோசமான ஆட்சியை தூக்கி நிறுத்துகிற மாதிரியான ஒரு புதுமையான தலைவரா அப்படின்னு பார்த்தா அதுவும் கிடையாது. எல்லாத்துலேயும் ஊர்கள், இங்கிருந்து இங்கே எல்லா கட்சியும் என்னென்ன சொல்லியிருக்கோ எல்லாத்தையும் ஒன்றா அடக்கி ஒரு இது. நானும் ஆரம்ப காலகட்டத்தில் டிவிக்கேன்னு கத்திக்கிட்டு இருந்த ஆள் தான். காக்கா முட்டை படத்தில் வரும் தெரியுமா ஒரு ஜோக்கு, அதாவது அந்த பீஸாவை எப்படியா சாப்பிட்றலாமே அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பசங்க என்னென்னமோ பண்ணி பீஸாவை சாப்பிட போவாங்க. அங்கே எடுத்துகிட்டு போய் பீஸாவை வாயில் வச்சதுக்கப்புறம் தான் தெரியும் இதற்கு ஆயா சுட்ட தோசையே நல்லா இருந்துச்சுலடா அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி எனக்கு உங்களோட விஷன் புரிஞ்சிருச்சு. நான் பொலிட்டிக்கல் ஃபீல்ட்லேயே கொஞ்சம் நாளாக இருக்கிறனால வந்து சரி இது வேலைக்காகாது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சிருச்சு. நான் கொஞ்சம் வெளியே வந்துட்டேன், ஆயா சுட்ட தோசை நல்லா இருக்குன்ட்டு. உங்களை சுற்றி இருக்கக்கூடிய ரசிகர்கள் வந்து இன்னும் உங்களோட விஷனை வந்து புரிஞ்சுக்கல, இன்னும் ஒரு மாய வலையிலே இருக்கிறாங்க. அவங்களும் இப்படி சீக்கிரத்தில் புரிஞ்சுப்பாங்க. அப்படி புரிஞ்சுட்டாங்க அப்படின்னா அவங்களும் வெளியே வந்துடுவாங்க. நான் வந்து உங்களை மித்த கட்சிகள் வந்து குறை சொல்கிற மாதிரி உங்கள் கட்சியில் இருக்கவங்க எல்லாத்தையுமே வந்து நான் வந்து மட்டமாலாம் நினைக்கல, அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை. அவங்களுக்கு இருக்க அந்த ஒரு யங்ஸ்டர் வெறி, ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அத்தனை பேர் நம்புகிறாங்க. அந்த நம்பிக்கையை வந்து வீணாக்கிற மாதிரி தான் உங்களோட ஒவ்வொரு செயலுமே இருக்குதுங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. சின்ன பசங்கள்லேருந்து பெரிய பசங்க அங்கே போய் நாங்கள் பேட்டி எடுக்கிறோம் அந்த ஏரியாவில். அவங்க இருக்கவங்க வந்து இது விஜய்க்காக நடந்ததில்லை, இங்கே 3000 பேர் நிற்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொன்னாலுமே எங்கள் ஓட்டு விஜய்க்கு தான். எங்கள் வீட்டில் இருக்கவங்க வந்து சின்ன பசங்க எல்லாம் என் பேரன் பேத்தி வந்து என்னை விஜய்க்கு ஓட்டு போட சொல்கிறாங்கன்னு ஆசையாக கேட்குறாங்க. அவங்களும் சந்தோஷமாக சொல்கிறாங்க, பரவாயில்ல நம்ம பேரன் வந்து இதுக்கு ஓட்டு போட சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சந்தோஷமாக வந்து உங்களுக்கு ஓட்டு போட தான் போகிறாங்க. அவங்கள ஏமாத்திடாதீங்க. நீங்கள் ஒரு தலைவனாக ரெஸ்பான்சிபிளோடு இருங்க. அவ்வளோதான் நான் சொல்ல வருது. நன்றி.